வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய வீக்லி அனலைசிஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டெய்லி சார்ட்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரீசென்ட் டைமா என்ன அப்படின்னா, ஒரு ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஹை இதுவரைக்குமே மார்க்கெட் வந்து எங்கேயுமே பிரேக் அவுட் குடுக்கவே இல்ல. இங்க பார்த்தோம்னா, ஒரு ஹையர் ஹை மார்க்கெட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு கீழ வந்துச்சு. தென் இந்த சப்போர்ட்க்கு கீழ பிரேக் அவுட் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி முடியாம, எகெயின் வந்து அதே ப்ரீவியஸ் ஹைக்கு வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். ஆனா என்ன அப்டின்னா, இந்த ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கல. அ கரெக்ட்டா லெவல் சொல்லணும் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, அ 2432 லெவல வந்து இதுவரைக்குமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இந்த ஹை ரீச் பண்ணதுக்கப்புறம் எகெயின் வந்து ப்ரீவியஸ் அதே சப்போர்ட்க்கு மறுபடியும் வந்திருக்கு. தென் எகெயின் அந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ட்ரை பண்ணிட்டுருக்கு. இப்போ எங்கன்னா, இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட தான் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து நிக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகுமா? இல்ல அப்டின்னா மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ஆகுமா? அப்டிங்கிறத தான் இந்த அனலைசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம், எகெயின் ஒரு ஹையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா பிரேக் அவுட் குடுக்கல. ஸோ, இப்போ இங்க மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் நின்னுட்டுருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுமா? இல்ல ரீடெஸ்ட் ஆகுமா? அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கிறது இங்க ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாரி ஒரு ஹையர் ஹைஸும் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிருக்கு. இப்ப என்னன்னா, இந்த ஹையர் லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்குமே டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆகாத வரைக்குமே மார்க்கெட் வந்து பை செட்டப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து இங்க ஒரு அ ஹையர் லோ கிரியேட் பண்ணதுனால, நம்ம இப்போ இது எதுவரைக்கும் அடுத்தது ரீட்ரேஸ்மென்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபிப் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஃபிப் இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இதோட 50% வந்து இந்த ஜோன்ல வருது. ஸோ இந்த 50% ஜோனையும் நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ஹவர்ஸ்ல போகும்போது ஏன் நம்ம அத ட்ரா பண்ணோம்? எதனால இதுவரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இந்த ஃபிப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜோன் மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆஸ் பர் டெய்லில இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து பைல தான் இருக்கு அப்படிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேம் சொல்லிருச்சு. இப்போ 4 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். 4 ஹவர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 50% ரீட்ரேஸ்மென்ட் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா? அங்க கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் படி பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்கு. இங்க ஆர்டர் பிளாக் இருக்கு. இது டோட்டலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் ஜோன் தான். ஸோ மார்க்கெட் என்ன நடக்கும் அப்டின்னா, உடனே வந்து இந்த இடத்துலருந்து பை ஆவாது. ஆகலாம். எப்படி ஆகும் அப்டின்னா, எல்லாருமே இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால, செல்லர்ஸ் எல்லாருமே இங்க செல் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ எடுக்கிறதுக்கு மேபி மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு ரிஜெக்ஷன் குடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் டவுன் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் சைன் ஏதாவது ஸ்ட்ரக்சரோ, ஏதாவது ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டில் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா, இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு ஆஸ் பர் 4 ஹவர்ஸ். ஸோ, இப்போ என்ன நடக்கும்னா, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஒண்ணு இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழ வரும். அப்படி இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆயி இங்கிருந்து அப்படியே மெதுவா கீழ வந்ததுக்கப்புறம், இந்த ஜோன்ல ரிவர்சல் சைன் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பம்ப் குடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சினாரியோ 1. சினாரியோ 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேபி மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோன வந்து மதிக்கல அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் என்ன நடக்கும்னா, இது பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம், ஒரு சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு மார்க்கெட் டவுன் வரும். இந்த டவுன் வந்து எதுக்குன்னா, இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் வந்து பை தான். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு, இங்கிருந்து ஒரு ரிவர்சல் சைன் குடுத்துட்டு, எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை போகும். ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்டின்னா, மார்க்கெட் டவுன் வந்து இந்த டிமாண்ட் ஜோன மதிக்காம கீழ வந்துச்சு அப்டின்னா, இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்றது என்ன அப்டின்னா, இந்த 2 டிமாண்ட் ஜோன்ஸ்லயும் நம்ம மார்க்கெட்ல வந்து ரிவர்சல் சைன் ஏதாவது கிடைக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பை எடுக்கணும். அதுவரைக்கும் நம்ம வெயிட்டிங் தான். எந்த ஒரு ஆர்டர்ஸுமே கிடையாது. ஏன் இங்க நாம சொல்றோம் அப்டின்னா, ஆஸ் பர் நம்ம டெய்லில சொன்ன மாதிரி,
இதுதான் கரண்ட் லோவா இருக்கு. ஸோ இந்த கரண்ட் லோல இருந்து பிரேக் அவுட் குடுக்காத வரைக்குமே மார்க்கெட் பைங்கிறனால இந்த ஜோன்ல வரைக்கும் வந்துட்டு கூட எகெயின் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம். 1. 2வது வந்து என்னன்னா சாரி இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த கேண்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்கவே ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியா தான். ஸோ இந்த ஏரியால இங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க வந்து கூட ரிவர்சல் சைன் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த 2 ஜோன்லயுமே ரிவர்சல் சைன்க்கு வேண்டி தான் நம்ம வெயிட் பண்றோம். ஆஸ் பர் 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து என்ன அப்படின்னா 2800 அ 2386, 2372 லெவல். அதே மாரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 2350, 2371. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜோன்ஸ்லயும் நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்ல வந்து பை ஆகுறதுக்கு ஏதாவது ரிவர்சல் சைன் குடுக்குதா அப்படிங்கிறது. ஓகே. இந்த வீடியோ வந்து இந்த வீக் உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக்கும் குடுத்துருங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.